வணக்கம். என்னாச்சு இசைஞானி இளையராஜாவுக்கு? இளையராஜாவை இயக்குவது யார்? இது குறித்து தான் பார்க்க போறோம். சமீபத்தில உயர்நீதிமன்றத்தில இசைஞானி இளையராஜா சார்பா வழக்கு தொடரப்பட்டு, இடைக்கால உத்தரவையும் குடுத்திருக்காங்க. எது தொடர்பா அப்டின்னா, அவருடைய பேர சமூக வலைத்தளங்கள்ல பயன்படுத்தக்கூடாது. இசைஞானி அப்படிங்கிற அந்த அடைமொழியையும் பயன்படுத்தக்கூடாது. அவருடைய குரல பயன்படுத்தக்கூடாது. அவருடைய புகைப்படங்கள பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கான உத்தரவு, இடைக்கால உத்தரவையும் அ கனம் நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்காரு. அதுலயும் குறிப்பா எந்த இதுல அப்படின்னா, முகநூல், WhatsApp, அதே மாதிரி YouTube, மெசஞ்சர், Instagram இப்படி அதிகபட்சமான மக்கள் புழங்கக்கூடிய இந்த வலைத்தளங்கள்ல இவ்வளவையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னு சொல்லி இசைஞானி இளையராஜா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இனி அவருடைய படங்கள எல்லாரும் பயன்படுத்த முடியுமா? அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு. அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ மூலமாவே என் படத்த பண்ணி, அது மூலமாவும் வருமானம் பார்க்குறாங்க. அதோட எவ்வளவு வருமானம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தாக்கல் சொல்லணும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் பேசியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அவங்க சொல்றது இன்னும் முழுமையான எதது அப்படின்னு சொல்லல. அதுக்கான விவரங்கள் பின்னாடி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அவங்க சொல்றது பார்த்தா, குறிப்பா அப்படி ரேண்டமா சொல்லியிருக்காங்க. இசைஞானி இளையராஜாவுடைய அவருடைய பாடல்கள வச்சு சம்பாதிக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் வேற. சோனி மாதிரியான நிறுவனங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய பாடல்கள் தமிழர்கள் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஓங்கி ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அவருடைய பாடல்கள் பெரும்பாலான பேருக்கு இப்போவும் இரவுகள நம்ம கடத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய கடத்து பொருளா இருக்கு. இப்படி பல வகையில சொல்லலாம். அவருடைய இசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தனித்துவமான இசை. அந்த தனித்துவமான இசை மாதிரியே இப்ப தனித்துவமாவும் இப்படி ஒரு வழக்குமன்றத்துக்கு போயிருக்காங்க. அதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னா, படத்தை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பேரை பயன்படுத்தக்கூடாது. இசைஞானி அப்படிங்கிற அடைமொழியை பயன்படுத்தக்கூடாது. இந்த இடத்துக்கு போய் சேர்த்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ரஜினி பரவாயில்லங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரஜினி ஏற்கனவே என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டிஷர்ட், தொப்பில எல்லாம் என் பேர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி இவர் என்னுடைய பேரை பயன்படுத்தாதீங்க, எந்த இடத்துலையும் என்னுடைய படத்தை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. ஒரு மக்களுக்கான கலைஞன், மக்களிடே இருந்து வந்த கலைஞன் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சொல்றது அப்படிங்கிறது சாத்தியம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான யூடியூப் தளங்கள், பெரும்பாலான அதுவும் முகநூல் எல்லாம் வருமானத்துக்கான இடமே கிடையாது. அதே மாதிரி நீங்க மெசஞ்சரா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ் தளமா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த வகையில நீங்க இன்ஸ்டாகிராமா வருமானத்துக்கான தளங்கள் கிடையாது. யூடியூப்லையும் அப்படி பெரும்பாலான பேரு அந்த அளவுக்கெல்லாம் சம்பாதிக்கிற இடத்துலலாம் இன்னைக்கு யூடியூப் அப்படிங்கிற இந்த தளம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு இந்த செய்தி அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இது இசைஞானி இளையராஜாவை இயக்குறது யார் அப்படிங்கிற இந்த கேள்வி நமக்குள்ள மண்டையை போட்டு ஒரு பக்கம் குடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவருக்கு இது தெரியுமா அப்படிங்கிற இதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே பட்டிமன்றங்கள் எல்லாம் பல பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஏற்கனவே எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் இசைஞானி இளையராஜாவுக்குமான அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனை ஓடுறப்ப பல பட்டிமன்ற நடுவர்கள், பல பேச்சாளர்கள் இதை கிண்டல் பண்ணி பேசினாங்க. இனிமே அவர் பாட்டெல்லாம் நம்ம பாடக்கூடாது, கச்சேரிகள்ல யாரும் பாட மாட்டாங்க, நம்ம பாடனா பணம் கேட்பாரு அப்படிங்கிற இடத்துக்கு சொன்னாங்க. நாம எல்லாம் மேடையில் சண்டை போட்டிருக்கோம். பல பேர் கூட நேருக்கு நேர் மேடையில் விவாதம் பண்ணது. அதே மாதிரி காருக்குள்ள வரும்போது அவங்களுக்கு நமக்கு சண்டை வந்தது. இப்படி பல விஷயங்களை நம்மளால சொல்லிட முடியும். ஏன் அப்படின்னா, யாராலையும் மறுக்க முடியாத அவருடைய இசை, யாராலையும் புறந்தள்ள முடியாத அவருடைய இசை. அப்படிப்பட்ட ஒரு இசையை கொடுத்த ஒரு மாமனிதர். அவருடைய இசை நான் தனித்துவமானதுன்னு சொன்னேன் இல்லையா, அது குறித்து நிறைய பேசியிருக்கேன். நம்ம இப்போ இந்த இடத்துல அது குறித்து பேச வேண்டியதில்லை. இப்போ அந்த அளவுக்கு மக்களுக்கான மனிதரா இருந்தா, மக்கள் மயப்பட்ட மனிதரா இருந்த ஒருத்தருடைய இசையை எல்லாரும் சமூக வலைத்தளங்கள்ல பயன்படுத்தக்கூடாது. இசை கூட பரவாயில்ல, பாட்டை பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க கேட்டு போகலாம், அவங்க பணம் கட்டுவாங்க. ஆனா புகைப்படத்தை கூட பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றப்ப நமக்கெல்லாம் பகீரன் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு இசையமைப்பாளர் இப்படி செஞ்சதா நம்ம காதுக்கு எட்டல. எந்த ஒரு கலைஞனும் இது மாதிரி செஞ்சதா நம்முடைய காதுக்கு அது எட்டல. ஆனா நண்பர்கள் ஒரு சில பேர் சொல்றதை பார்த்தா அவரை யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க. அவரை பணங்காய்க்கிற மரமா பயன்படுத்தி யாரோ பின்னாடி இருந்து அவரை இயக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. உலகம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறது எதார்த்தம். இந்த உலகம் இருக்கே ரொம்ப பெருசு. இந்த உலகத்துல இசை அப்படிங்கிறது ரொம்ப நீண்டது. இசைக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்கு.
இசைஞானி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் நான் அவரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இசைக்குன்னு சாதி இருந்துச்சு, இசைக்குன்னு மதம் இருந்துச்சு, இசைக்குன்னு வேற வேற மொழி இருந்துச்சு. இப்ப இந்த இசைய இன்னார் தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டு இருந்துச்சு, இந்த இசைய இன்னார் தான் பண்ணணும், இந்த இசைக்குள்ள இன்னார் வர முடியாது அப்படிங்கிற கட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய கலைஞர்கள், தவில் வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் 1950 60களில் பார்த்தீங்கன்னா சட்டை போட முடியாது. அவங்க வந்து துண்டு தான், அதுவும் மேலே போட்டுக்க முடியாது, கீழே கட்டிக்கலாம். அப்படியான சூழல்ல ஒரு இசைக்கலைஞன் துண்டு போட முடியாது, சட்டை போட முடியாது அப்படிங்கிற ஒரு காலமெல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் உடைஞ்சு இன்னைக்கு சர்வசாதாரணமா இசைஞானி இளையராஜாவோட இசை ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. பல விஷயங்கள்ல அது ஒரு நீண்ட நெடிய பேச்சா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், மக்கள்மயமான ஒரு ஒரு இசைக்கலைஞன், ஒரு மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞன், அதாவது மக்கள் புழங்கக்கூடிய ஒரு சமூக வலைத்தளங்கள்ல, குறிப்பா அது யூடியூபா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல ட்விட்டரா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட சமூக வலைத்தளங்கள்ல போட்டோவை கூட பகிரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இசைஞானி அப்படிங்கிற நீங்க அந்த ஒட்டுக்கு முன்னொட்ட கூட பகிரக்கூடாது அப்படின்னு சொல்ற அந்த இடம் வர்றப்ப நமக்கு இன்னும் வந்து கூடுதலா அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, பேசுவாரே ஒழிய அவருடைய பேச்சு பேட்டி எல்லாம் யாராவது ஏட்டி இப்படியே கேட்டா பேட்டி கொடுப்பார், அந்த பேட்டியில ஏதாவது இருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பெருசா அவர் வந்துட்டு பொது விஷயங்களை படிக்கிறது இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய இசைத்தன்மை போயிடும் அப்படிங்கிறதுக்காக கண்ட கண்ட விஷயங்களை படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்பவும் சொல்றாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அவரை வச்சு யாரோ பணம் சம்பாதிக்கணும், இன்னும் கூடுதலா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறடைய நோக்கமா தான் இது இருக்கணும். இன்னொன்னு இருக்குதுக்குள்ள என்ன அப்படின்னா, ரேண்டமா தான் சொல்லியிருக்காங்க, இனிமேல் இதுக்குள்ள என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை இது இசைஞானி இளையராஜா காதுக்கு அது போனுச்சா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் காதுக்கு போகலைன்னா அது அவர் காதுக்கு போறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஒரு நல்ல கலைஞனுடைய அந்த பெயர் உள்பட பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அது எந்த வகையில யோசிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.